இப்போ நாம் பார்க்கிற எசேக்கியா ராஜா தன்னுடைய படுக்கையில வைத்திருந்த விளக்கு. This was one of the lamps that King Hezekiah reportedly used in his bedchamber. And this, if auctioned, could be sold for millions and millions and millions of dollars. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் எசேக்கியாவுக்கு? நான் நேரடியாக அவனை அடிக்க போகிறேன், நீ நிம்மதியா தூங்கு. எருசலேமை சுற்றி பாளையம் போட்டிருந்த 1,85,000 அசீரிய ராணுவத்தை ஒரு தேவதூதன் ஒரு இரவிலே அடித்து கொன்று போட்டு விட்டார். ராஜாவுக்கு நேரடியாய் பேசாமல் மக்களுக்கு பேசுகிறார். அந்த ரப்சாக்கேயினுடைய தந்திரம் என்னவென்றால், தலைவர்களை அணுக மாட்டான், விசுவாசிகளை அணுகுவான். இந்த சபையை எடுப்போமே, இந்த சபையை ரப்சாக்கேயினுடைய ஆவி ஏமாற்ற போகிறது என்றால் என்னோட மோத மாட்டான், என் விசுவாசிகளோடு மோதுவான். எசேக்கியா ராஜாவை பற்றி படிப்போம். இந்த எசேக்கியா ராஜாவை பற்றி 3 புத்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வளவு முக்கியமான ஒருவர் அவர். எழுதுகிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 36, 37 அதிகாரங்கள், 2 ராஜாக்கள் 18, 19 அதிகாரங்கள், 2 நாளாகமம் 29 அதிகாரத்திலிருந்து 32 அதிகாரம் வரை எசேக்கியா ராஜாவினுடைய கதை மிக மிக ஆச்சரியமானது, முக்கியமானது. எத்தனை பேருக்கு எசேக்கியா மன்னனை பற்றி ஏதாவது தெரியும்? பயப்படாதீங்க, நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன், என்ன தெரியும்னு கேட்க மாட்டேன். ஓகே, இப்போ ஒரு சில வசனங்களை பார்ப்போம் அவர் எப்படிப்பட்டவர் என்று. 2 நாளாகமம் 29 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 1வது வசனத்தை வாசித்து விட்டு போவோம். லெட்ஸ் ரீட் verse 1 and proceed. எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமிலே அரசாண்டார். இப்ப வாலிபர்களும் யுவதிகளும் கவனியுங்கள். யூதர்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு ஆண் மகன் மனுஷனாக ஏற்றுக்கொள்ளப்படுவது 30 வயதிலே. அப்படியானால் எசேக்கியா ஒரு பையன், ஏன் அவருக்கு 25 வயது தான் ஆகிறது. இப்போ இந்த காலத்திலே ஒரு 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 என்ன ஒரு குழப்பம் இருக்கிறது. ஒரு தேவ ஊழியக்காரனாக வருவதென்றால் சரி, ஒரு ஜனாதிபதியாக வருவதென்றால் சரி, அவருக்கு எத்தனை வயதாக வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கிறது. ஒரு வாலிபன் பாஸ்டராய் இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு அவங்களுடைய பாஸ்டர் ஒரு கிழவனாய் இருக்கவே. வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அடைந்து சம்பாதித்து செட்டில் ஆகி அதற்கு பிறகு ஊழியத்துக்கு வருவோம் என்று நினைத்தால் நாசமாய் போவீர்கள். நமக்கு வாலிபர்கள் தேவை, தேவனுக்கு ஊழியம் செய்ய. எசேக்கியா ராஜாவான பொழுது அவர் பையன், அவருக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை, முதிர்ச்சி இல்லை. ஆனால் 3வது வசனத்தை பாருங்கள். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். இப்படிப்பட்ட மனுஷன் என்றால் ராஜாவாகின உடனே அவர் செய்த முதல் வேலை அதுவரை மறக்கப்பட்டிருந்த மூடியிருந்த தேவனுடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தார். தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்தார். புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், யுவதிகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் செய்யும் எந்த ஒரு விஷயத்திலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அதனுடைய நீதிக்கும் முதலிடத்தை கொடுங்கள். ஓகே, இவர் முதலாவது அதை செய்கிறார். 2வது என்ன செய்கிறார் என்று பார்க்க 2 ராஜாக்கள் 18:4 வாருங்கள். ஏன் நான் நாளாகமத்திலே தொடர்ந்து வாசிக்கவில்லை, அதிலும் இந்த விவரங்கள் வருகின்றன, ஆனால் ரொம்ப நீளமாக விலாவரியாக இருக்கும். அதனால் இனி இந்த 2 ராஜாக்கள் 18 இருந்தே மிச்சத்தை பார்ப்போம். அப்போ 2 ராஜாக்கள் 18:4, 2 Kings chapter 18 verse 4. ஒவ்வொன்றாக வாசிக்க போறோம், 1 by 1. ஹலோ எல்லாரும் சொல்லுங்க, முதலாவது என்ன செஞ்சாரு? What did he do first? He opened the temple doors and he repaired the house of God. தேவனுடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்கிறார். சரித்திரத்தை பார்த்தால் நீங்கள் காண்பீர்கள், அதற்கு முன்னே இவர்கள் எல்லாரும் தேவனை மறந்து விக்கிரகங்கள் பின்னே போயிருந்தார்கள். இவர் என்ன செய்கிறார்? தேவனுக்கான உண்மையான நமஸ்காரத்தை மீளவும் ஆரம்பிக்கிறார். ஓகே, அடுத்து என்ன செய்கிறார்? What does he do next? Verse 4. அவன் மேடைகளை அகற்றி, மேடான இடங்களிலே தான்
இந்த விக்கிரக ஆராதனை கோயில்கள் எல்லாம் மக்கள் கட்டியிருந்தார்கள். இவர் என்ன செய்கிறார்? எல்லா மேடைகளையும் அகற்றுகிறார், சிலைகளை தகர்த்து. சிலைகள், அங்கிருந்த சிலைகள் மாத்திரமல்ல, வீடுகளிலும் சிலைகள் வைத்திருந்தார்கள் மக்கள். எல்லா சிலைகளையும் வெளியே கொண்டு வர வச்சார். எல்லாத்தையும் ஒட்டங்கடா, நொறுக்குங்கடா. அடுத்து விக்கிரக தோப்புக்களை வெட்டி, பாபிலோனிய தெய்வங்களுக்கான விக்கிரக தோப்பு, அஷ்டரோத் என்ற தெய்வத்தினுடைய தோப்புக்கள் நிறைய இருந்தன. அந்த தோப்புக்களை எல்லாம் அழித்தார். பாகால் பிசாசு போச்சு, தாகோன் பிசாசு போச்சு, அஷ்டரோத் பிசாசும் போச்சு. ஒரு வித்தியாசமான விக்கிரகமும் இருந்து வந்தது தெரியுமா? அடுத்ததை பாருங்கள். மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தையும் உடைத்து போட்டான். மோசே பாலைவனத்தில் அவர்கள் வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்தார், ஞாபகம் இருக்கிறதா? அது இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு ஒரு அடையாளம். அப்போ கொள்ளிவாய் சர்ப்பங்களால் கடிப்பட்டவர்கள் அதை பார்க்கும் பொழுது சுகமடைந்தார்கள். என்னாகமம் புத்தகம். இவர்கள் இதையும் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் பாருங்களேன். அது சரித்திரபூர்வமான ஒரு பொருள் தான், பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் தான். ஆனால் இந்த எருமை மாட்டு மனுஷர்கள் அதை வணங்க ஆரம்பித்தபடினால் எசேக்கியா அதையும் உடைத்து போட்டார். சரி, அப்போ அவர் முதலாவது என்ன செய்கிறார்? தேவனுடைய நமஸ்காரத்தை ஏற்படுத்துகிறார். இரண்டாவது, பிழையான நமஸ்காரங்களை இல்லாமலாக்குகிறார். அதனால் என்ன நடந்தது? 5வது வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? அவருக்கு முன்னே கூட அவரை போல ஒரு நல்ல ராஜா இருக்கவில்லை. அப்படியானால் தாவீதை விட இவர் உயர்ந்தவர், சிறந்தவர். சாலமோனை விட சிறந்தவர். தனக்கு முன் வந்த, தனக்கு பின் வந்த எல்லா ராஜாக்களையும் விட சிறந்தவர் யார்? எசேக்கியா ராஜா. புரியுதா? எசேக்கியா மன்னனை பற்றி தெரியாமல் இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாக உங்களுக்கு தாவீதை பற்றி தெரியும். அனிவார்யம் අපට දාවිත් කියනதான். Let me tell this to those who didn't know about King Hezekiah. You obviously knew about David, but we are talking about somebody who was greater than David, of who you didn't know. தாவீதை விட சிறந்த ஒரு மன்னன் இருந்திருக்கிறார், நிறைய பேருக்கு தெரியும். அப்ப அவரை பற்றி படிக்கணுமா இல்லையா? நான் கொஞ்சம் முன்னாலே ஓடி ஒரு விஷயம் இவரை பற்றி சொல்லுகிறேன். ரொம்ப காலத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய வியாதி வந்தது, சாக போகிறார். அவர் ஜெபித்து சொன்னார், ஆண்டவரே நான் இப்போ சாக மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை, என் ஆயுஷை கூட்டி தாருங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன செய்தார்? ஏசாயாவை கூப்பிட்டு, ஏசாயா இந்த எசேக்கியா கிட்ட போப்பா. ஏசாயாவை தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா ஏசாயாவை தெரியாதா உங்களுக்கு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவர் ஏசாயா. ஏசாயாவுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர், ஆயுசை அவனுக்கு கூட்டி கொடு. எசேக்கியா என்ன தெரியுமா சொன்னார்? அப்படி எல்லாம் முடியாது, எனக்கு அடையாளம் வேணும். எத்தனை வருஷம் கூட்டி தாருங்க நாதா? 15 வருஷம். ஓகே, இன்னொரு 15 வருஷம் வாழ்றேன். ஆனா நான் இன்னும் 15 வருஷம் வாழ போறேங்கிறதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் தேவை. என்ன அடையாளம் தெரியுமா? சூரியன் 10 பாகை பின்னால போகணும். அதாவது 40 நிமிஷம், அதாவது 10:40க்கு திருப்பி 10 மணி ஆகணும். அவங்க நிழலில் தான் நேரம் பார்த்தார்கள். 10 பாக பின்னால இந்த நிழல் போகணும். யோசுவா ஒரு முறை யுத்தம் செய்யும் பொழுது ஆண்டவர் சூரியனை நிப்பாட்டினார், ஞாபகம் இருக்கிறதா? இந்த தடவை சூரியனை நிப்பாட்டல்ல, பின்னுக்கு இழுக்கணும் ஆண்டவர். எப்படிப்பட்ட ஆள் எசேக்கியான்னு இப்ப விளங்குதா? நாசா, நார்த் அமெரிக்கன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அமெரிக்க விண்வெளி நிறுவனம் இந்த சூரியன் பின்னாலே போனதை உறுதி செய்திருக்கிறது. ஆமா, போயிருக்கு. இது சும்மா புல்டாக்ஸா இல்ல. ஏன்னா சில நேரம் சூரியன் சில மதங்களிலே சூரியன் பொம்பளையோட சேர்ந்து புள்ளையெல்லாம் பிறக்கும். ஏனென்றால் நாசா உறுதிப்படுத்தவில்லை சூரியனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது ஒரு பொம்பளை மூலமான்ட்டு. ஆனால் எசேக்கியா காலத்துல, யோசுவா காலத்துல நடந்தது உண்மை என்று நாசா சொல்லுகிறது. விளங்குதா உங்களுக்கு? போட்டிப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த எசேக்கியா. பாருங்க 6வது வசனம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். சில ராஜாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தேவனை மறந்த சம்பவங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா கடைசி வரை தேவனுக்கு உண்மையாயிருந்தார். 7வது வசனம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அவர் அப்படி இருந்தபடினால் அவர் போகிற இடங்களில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். குழப்பமான இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் ஒன்று காட்டுற. 8வது வசனம். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும், இப்ப நடக்கிறது அப்ப நடந்திருக்குது. வாட்ஸ் ஹேப்பனிங் டுடே happened 2700 years ago. இன்றைக்கு இஸ்ரவேலிலே நடக்கிற இஸ்ரவேல் காசா யுத்தம் புதுசு இல்லை. பெலிஸ்தியரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும்
காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறிய அடித்தார். அப்படியான இந்த எசேக்கியாவை பற்றி நாம் படிக்க போகின்ற சில காரியங்கள் இன்றைக்கு நடக்கின்ற சில காரியங்களோடு ஒப்பிடப்பட வேண்டும். இப்போ 13வது வசனத்துக்கு வாருங்கள். ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கிறது. 13 වෙනි පදයට පැමිණෙන ඉතා භයානක අවස්ථාවක් තිබෙනවා. அதற்கு முன்னே நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி விடுகிறேன். அசீரியா ராஜ்யம் ஒரு பயங்கர உலக சாம்ராஜ்யமாக வளர்ந்து கொண்டு வந்தது. அது இன்றைக்கு ஈராக்கிலே வடக்கிலே இருக்கிறது. அங்கிருந்த சில பயங்கரமான மன்னர்கள், சாகன் மற்றும் ஷால்மனேசர் போன்ற மன்னர்கள் அவர்களுடைய அசீரியா தேசத்தை ஒரு சாம்ராஜ்யமாக வளர்த்து கொண்டு வந்தார்கள். எத்தனையோ தேசங்களை அவர்கள் முறியடித்தார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 722 ஷால்மனேசர் என்கின்ற அசீரிய ராஜா இஸ்ரவேல் எனும் வடக்கு ராஜ்யத்தை முறியடித்தான். அப்படி ஒரு பலம் வாய்ந்த அசீரிய சாம்ராஜ்யம் இப்பொழுது எசேக்கியாவின் காலத்திலே செனகெரிப் என்கின்ற ஒரு மன்னன் அதை ஆண்டு வருகிறான். 13வது வசனத்தை பாருங்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய செனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். இப்போ நடந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு அடுத்த சில வசனங்களை வாசிப்போமா. இப்போ செனகெரிப் யூதாவுக்கும் வந்து விட்டான். யூதாவின் ஒவ்வொரு நகரமாக பிடித்து கொண்டு வருகிறான். கடைசியாய் பிடிக்க வேண்டி இருக்கிறது எருசலேமை தான். எசேக்கியா ராஜா பாவம், அவருக்கு ஆவியாத்துமா சரீரம் இடம் மாறிவிட்டது. எசேக்கியா செனகெரிப்புக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். எருசலேம் அடிக்க வராதீங்க, எங்களால முடியாது, நீங்க பெரிய சாம்ராஜ்யம், நீங்க என்ன கேட்டாலும் நான் தாரேன், 300 தாலந்து வெள்ளியும் பொன்னும் தா. எசேக்கியா வந்து சேர்த்து அவ்வளவு இல்லாதனால தேவாலயத்தின் கதவுகளையும் சுரண்டி எல்லாம் போட்டு அந்த செனகெரிப்புக்கு அனுப்பினார். எசேக்கியா பாவம் அப்பா. அப்பொழுது 14வது வசனம். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியாவின் ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவினுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்திருந்த பொன் தகடுகளையும் கலற்றி அவைகளையும் அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். பாவப்பா, நான் கேட்டதையெல்லாம் கொடுத்து விட்டான். அடுத்த வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க. ஆகிலும் அசீரியா ராஜா லாகீசிலிருந்து தர்தானையும் ரப்சாரீசையும் ரப்சாகேயையும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவின் இடத்துல அனுப்பினான். නමුත් අශූරහි රජ තර්සාන්ද රබ්සාරිස්ද රබ්ෂාකේද මහත් සේනාවක් සමග හැසකියා රජු ළඟට ලාකීෂී සිටි යෙරුසලමට හැරියේය. And the king of Assyria sent Tartan and Rabsaris and Rabshakeh from Lachish to King Hezekiah with a great host against Jerusalem. ரப்ஷாகே என்கின்ற ஒருவன் இதிலே வருகிறான். அந்த தடியனை பற்றி நான் பேச போகிறேன். ஹலோ, கவனிங்க, இனிதான் விஷயமே வருது. இது ஒரு சரித்திர பாடம் அல்ல, இது ஒரு பிரசங்கம். என்ன புரியுது உங்களுக்கு? அந்த பயங்கர எதிரி மிகவும் பலம் வாய்ந்தவன். அந்த எதிரி பலம் வாய்ந்தவன் செனகெரிப்பை எதிர்க்க தன்னால் முடியாது என்று இவருக்கு தெரியும். அப்ப இவர் சொல்றார், நீ கேட்கறதெல்லாம் தர்றேன் ராசா. ஒன்னும் பேரம் பேசவே இல்லை. 300 ஒரு 250க்கு முடிப்போமா? ஆஹா, கேட்கறத தாரேன்னு இல்லைன்னா கதவையும் சுரண்டி எடுத்து போட்டு அனுப்பிட்டார். அதை பெற்றுக்கொண்ட பிறகும் செனகெரிப் எருசலேமை சுற்றி தன்னுடைய ராணுவத்தை அனுப்பிவிட்டான். அப்போ எசேக்கியாவுக்கும் எருசலேமிலே வாழுகிறவர்களுக்கும் எருசலேமை விட்டு வெளியே போகவும் முடியாது, வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே வரவும் முடியாது. அக்காலத்திலே உலகத்திலே இருந்த மிகவும் வல்லமையான சாம்ராஜ்யத்தின் ராணுவத்தால் எருசலேம் சூழப்பட்டு விட்டது. කුමද්ද සිද්ධ වුනේ? இவர், நான் கதையை சொல்லுகிறேன் உங்களுக்கு. இவர் ஏசாயாவுக்கு ஆள் அனுப்புகிறார். பாஸ்டர் ப்ராப்ளம். பாஸ்டர் ஏசாயா என்ன சொல்லி அனுப்புறாரு தெரியுமா? ஒன்னும் யோசிக்காத, நாங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் சரியா போயிடும். உங்களுக்கு இது நடந்திருக்கு தானே? சில நேரம் நீங்க பாஸ்டர் மார்கிட்ட போவீங்க உங்க பிரச்சனையை எடுத்துக்கிட்டு, அவங்க ஏதாவது பதில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவோம், யோசிக்காதீங்க, பயப்படாதீங்கன்னு சொன்ன உடனே மூஞ்சில குத்த நினைக்கும். ஆமாவா இல்லையா? அங்க வியாதியில ஐசியூல கிடக்குறாங்க, இவர் சொல்றாரு பயப்படாதீங்க. கடங்காரன் வீட்டை வந்து தட்டுறான், இவர் சொல்லி பயப்படாதீங்க, கர்த்தர் பாத்துக்கிறார். கிளிப்பு நடந்திருக்கா இல்லையா? இவர் அங்க அனுப்புறாரு செய்தி ஏசாயாவுக்கு. ஐயோ பாஸ்டர், அவர் சொல்றாரு யோசிக்காத, ரப்ஷாகே என்கிறவனை பற்றி நான் உங்களோடு பேச வேண்டும். பிசாசு எப்படி அன்று செயல்பட்டான், இன்று எப்படி செயல்பட அறிந்து கொள்ளுங்கள். இங்கே அந்த வசனத்தை பாருங்கள்.
17வது வசனம். ஆகிலும் அசீரியா ராஜா லாகீஸிலிருந்து தர்தானையும் ரப்சாரீஸையும் ரப்சாகேயையும் அனுப்பினான். அதிலே அந்த தர்தான் என்பவனும் ரப்சாரீஸ் என்பவனும் ராணுவ தளபதிகள். 3வது ஆள் இருக்கிறானே அவன் தான் பேச்சாளர். ரப்சாகே என்பது ஒரு பெயர் அல்ல. ரப்சாகே என்பது அந்த அக்காடிய மொழியிலே பான பாத்திரக்காரன். அதாவது ராஜாவுக்கு சாப்பாடு பானங்கள் கொண்டு வருகிறார்கள் அல்லவா, அதை முதலாவது இவர் தான் குடித்து பார்ப்பார், சாப்பிட்டு பார்ப்பார். ஒன்றும் ஆபத்து வரவில்லை என்றால் தான் ராஜாவுக்கு அது போகும். பொதுவாக அந்த பான பாத்திரக்காரர் ஒரு அன்னகராகத்தான் இருப்பார். ஏன் அன்னகர்கள்? ராஜா நல்ல டேஸ்டா இருக்கு, நீங்க குடிங்க. அப்ப ராஜாக்கு பயம் இல்ல தன்னுடைய மனைவிமார்கள் கிட்ட இவனை அனுப்புறதுக்கு. ராணி கூட தோல்ல என்னமோ இருக்குன்னு தட்டுனா கூட ராஜா யோசிக்க மாட்டார்னா பாருங்களேன். செனகெரிப் ராஜா வேறு எந்த ஒரு ராஜாவும் செய்யாத ஒன்றை செய்கிறான். அதாவது யாருமே பான பாத்திரக்காரனை இந்த மாதிரி வேறொரு ராஜாவுக்கு செய்தி சொல்ல அனுப்ப மாட்டார்கள். ஒரு இன்னொரு நாட்டை பயமுறுத்துவதற்கு ஒரு தூதுவன் போனால் எப்படிப்பட்டவன் போவான்? குதிரையில இருந்து இறங்கி, நான் செனகெரிப் மன்னனுடைய தூதன் வந்திருக்கிறேன், என் மன்னன் உங்கள் மன்னனுக்கு சொல்லி அனுப்புவது என்ன தெரியுமா? அப்படி சொல்லிவிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லுவார். நான் செனகெரிப் ராஜா கிட்ட இருந்து வரேன், உங்க ராஜா இருக்கிறாரா? என் ராஜா உங்களை கொல்ல போகிறார், கில்ல போறார் மாதிரி கொல்ல போகிறார்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு ஒரு அன்னகன் சரி வர மாட்டான். 2வது, பான பாத்திரக்காரன் இப்படி போய்விட்டால் இந்த ராஜா சாப்பிடும் போது குடிக்கும் போது எவன் பார்க்கிறது? அந்த கேப்ல எவனாவது விஷம் வச்சிருவான். எந்த ஒரு ராஜாவும் செய்ய மாட்டான். செனகெரிப் செய்தான். அது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. இன்றைக்கு உலகத்திலே அதலோகே ஒரு குரல் பலம் மேல் பலம் வாய்ந்து கொண்டு வருகிறது. එක කටහඬක්, ඒ කියන්නේ බලයනුත් වර්ධනය වෙමින් පවතිනවා. Adaloke. In today's world, a certain voice is becoming powerful and powerful and powerful and powerful. Do you know whose voice is that? யாருடைய குரல் தெரியுமா? ඔබ දන්නවද කාගේද කටහඬ කියලා? LGBTQ. அவர்களை பார்த்திருக்கிறீர்களா? ඔවුන් දැකලා තිබෙනවද? Have you seen the LGBTQ people? How they dress, how they talk? They are not fully men, they are not fully women. They are weird, they are awkward, they are bizarre, they are anything but smart. இவர்கள் கேவலமாய் தான் பேசுவார்கள். ඔවුන් කතා කරන්නේ තරම අප්‍රසන්න විදිහට. அவர்களுடைய உடையை பார்த்தீர்களா? ඔවුන්ගේ ඒ කියන්නේ ඇඳුම් දැකලා තිබෙනවද? நடையை பார்த்தீர்களா? ඔවුන්ගේ ගමන බිමන දැකලා තිබෙනවද? இதோ பிரான்சிலே ஒலிம்பிக்ஸ் நடந்ததே. දැන් මෑතකදී ප්‍රංශයේ ඔලිම්පික් පවත්ුණා. முழுக்க அந்த ஆரம்ப உற்சவத்திலே அவ்வளவு விழாக்களையும் நடத்தினவர்கள் யார்? ඒ සමාරම්භක උළෙල මුළුමනින්ම පැවැත්වුවේ කවුරුන්ද? அவர்கள். සඳහන් කරනවා මේ කණ්ඩායම. The voice of the LGBTQ community is becoming stronger and stronger and stronger. As in the foregone Olympics, you saw how in the opening ceremony, how the bizarre people came and the songs that they sang, the walks they did. My goodness, and on that plate was a man-like figure painted in blue with flowers. Did you see that? That's exactly what I'm talking about. அந்த ஒலிம்பிக்ஸ்ல நீங்கள் பார்த்தீர்களா எப்படி ஒரு நீல கலர் பூசின ஒருவனோ ஒருத்தியோ ஏதோ ஒண்ணு பூவெல்லாம் போட்டுக்கிட்டு பாடின பாட்டெல்லாம் பாத்தீங்களா? ඔබ බලුවද ඇවිල්ලා ඔලිම්පික් සමාරම්භක උල්ලේ එකියක්ද මොකෙක්ද කියලා තේරෙන්නේ නැහැ. විකාරයක් නිල් පාටක් මෙහෙම ඇඳගෙන මේ පැත්තේ වෙන පාටක් ඇවිල්ලා ගායනා කරා ඔබලා බලුවද? எத்தனை பேர் பாத்தீங்க? How many of you all saw? Now it is against the law in many countries to talk against the LGBTQ community. இவர்களுக்கு எதிராய் பேசுவது இன்று அநேக தேசங்களிலே
தடை செய்யப்பட்டிருக்கு. අද බොහෝ දේශයන් මෙම කණ්ඩායම් වලට විරුද්ධව කතා කිරීම තහනම් කරලා තිබෙනවා. அவர்கள் ஒன்று கூடி அவர்கள் நடக்கும் பொழுது அவர்கள் அந்த நடைக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? ඔවුන් එකතු වෙලා එහෙම ගමන් කරන විට ඒ ගමන් කිරීමේ රටාවට මොකක්ද කියන්නේ? பெருமை நடை. අ, உடாங்கு ඇවිදීම. You know, the march that they undertake is called Pride March. Their banner is Pride banner. So that's pride. Hey, according to the Bible, what goeth before destruction? Pride. அழிவுக்கு முன்னானது எது என்று வேதம் சொல்லுகிறது? ඒ කියන්නේ විනාශයට හේතුව මොකක්ද? அகந்தை அல்லது பெருமை. ඒ කියන්නේ අහංකාරකම නැත්නම් උඩඟුකම. அன்று එදා பிசாசு பயன்படுத்தின அதே ரப்ஷாக்கே இன்று அந்த ஆவி உலகத்தில் வந்திருக்கிறது. එදා යක්ෂයා විසින් භාවිතා කරවල ලැබුවා වූ ඒ රබ්ෂාකේමද අද ලෝකයට පැමිණ තිබෙනවා. The spirit of Rabshakeh that the devil used in the days of Hezekiah is revived again. Are you with me? புரியுதா நான் சொல்றது? වැටහෙනවද බලන්න කියන දේ? கவனிங்க. எசேக்கியா ராஜாவை பயமுறுத்து හෙසකියා රජතුමාව බය කරන්න செனகெரிப் பயன்படுத்தின සෙනකරේ භාවිතා කරනු ලැබුවා වූ அதே ரப்ஷாக்கே ஆவி ඒ රබ්ෂාකේ ආත්මය இன்று கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறது. අදත් ක්‍රියා කරන්න පටන්ගෙන තිබෙනවා. Mark this down, write this down, note this down. The same spirit of Rabshakeh that was used by King Emperor Sennacherib to intimidate Hezekiah is now yet again revived. Ooh. Which means the same spirit is going to follow the same method now as in those days. அன்று நடத்திய அதே விஷயத்தை இன்று நடத்த போகிறது அந்த ஆவி. එදා සිද්ධ කරවුවා වූ ඒ ක්‍රියාදාමය අදත් ඒ ආත්මය කරන්න යනවා. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சம்பவத்துக்கு போக வேண்டும். ඒ දැනගන්න අවශ්‍ය නම් අපි මේ අවස්ථාවට යන්න අවශ්‍යයි. To understand that, we need to go to the story. Okay? நீங்கள் பார்த்தால் ඔබ බැලුවා නම් 19 இருந்து 25 வரை 19 ඉඳලා 25 දක්වා ரப்சாகே அவர்களை நோக்கி என்று வருகிறது. රබ්ෂාකේ ඔවුන්ට කතා කොට කියලා පැමිණෙනවා. Verse 19 to 25, Rabshakeh delivers his first speech. முதலாவது அவன் பேசுகிறான். ප්‍රථමයෙන් ඔහු කතා කරනවා. 19வது வசனத்தை வாசிப்போம். Let's read verse 19. 19 වෙනි පදේ කියවමු. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், එවිට රබ්ෂාකේ ඔවුන්ට කතා කොට අශූරුහි රජු මහරජුරුව මෙෂේ කියන්නාහ. And Rabshakeh said unto them, Speak ye now to Hezekiah, thus saith the great king. அவன் என்ன சொன்னான் என்று உங்களுக்கு சொல்லவா? நீங்க பிறகு வாசிச்சு பாருங்க. ඔබ පස්සේ කියවලා බලන්න ඔහු මොනවද කිව්වේ කියලා කියන්නම්. ஹலோ, listen to this. அதுல எழுதியிருக்கிறத பிறகு நீங்க வாசிங்க. I'll tell you. You can read it later. நீங்க பிறகு வாசிக்கலாம். පස්සේ කියවලා බලන්න. ராஜாவுக்கு நேரடியாய் பேசாமல் රජතුමාට කෙලින් කතා කරන්නේ නැතුව மக்களுக்கு பேசுகிறார். ජනතාවට කතා කරනවා. அந்த ரப்சாக்கேனுடைய தந்திரம் என்னவென்றால், රබ්සාකේගේ සැලසුම මන්ත්‍රණය මොකක්ද? தலைவர்களை அணுக மாட்டான், නායකයන්ට මුහුණ දෙන්නේ නැහැ. விசுவாசிகளை அணுகுவான். ඇදහිලිවන්තයන්ට කතා කරනවා. The strategy of Rabshakeh is not to approach the leaders but approach the lay people. இந்த சபையை எடுப்போமே. මේ සභාව ගමු. இந்த சபையை ரப்சாக்கேயினுடைய ஆவி ஏமாற்ற போகிறது என்றால், මේ සභාව රබ්සාකේගේ ආත්මය රවට්ටන්න යනවා නම් என்னோட மோத மாட்டான், මගෙත් එක්ක පොරබදින්නේ නැහැ. මගෙත් එක්ක හැප්පෙන්නේ නැහැ. என் விசுவாசிகளோடு மோதுவான். මගේ ඇදහිලිවන්තයන් එක්ක හැප්පෙන්න යන්නේ. For example, if the spirit of Rabshakeh were to attack the Mount Carmel church, that spirit is not going to come head on with me, but with my believers. Why? Because if that spirit comes head on with me, I will defeat it. என்னோடு மோத வந்தால் நான் அதை உடைத்து நொறுக்குவேன்.
මගෙත් එක්ක හැප්පෙන්න එවනම් මං කඩලා බින්දලා දානවා. ஏ சுரேஷ் உனக்கு எங்கால காசு ஊழியம் செய்ய ඒ සුරේෂ් උඹට කොහෙන්ද සල්ලි සේවය කරන්න? என்னகிட்ட வந்து கேளு நான் கிழிச்சுக்கிட்டு போறதுக்கு கொடுக்குறேன். මගෙන් ඇවිල්ලා හපන් මම ඉරාගෙන යන්න දෙන්නම්. Hey Suresh, where do you have the money to run this ministry? Hey, you come and ask me. I will blow your neck off by my answer. இவ்வளவு வெளிநாட்டுக்கெல்லாம் நீ போறியே, உனக்கு எங்க இருந்து பணம்? උඹ ලෝකෙ හැමතැනම මෙහෙම යනවනේ උඹට කොහෙන්ද සල්ලි? என்னகிட்ட வந்து கேளு, நான் மூக்க உடைக்கிறேன். මගෙන් ඇවිල්ලා හපන් මම උඹේ නහය කඩලා දාන්න. You're going all around the world. Where do you get your money? You come and ask me, I'll blow your nose off with my answer. Huh? நீ படிச்சேன்னு சொல்றியே, உன்ட டாக்டரேட் எங்களுக்கு காட்டு, என்கிட்ட கேளு, கொடுக்குறேன் உனக்கு. උඹ කියනවනේ ඇවිල්ලා උඹ ලොකුට ඉගෙන ගත්තා උඹගේ ඇවිල්ලා ඔය උපාධි ඔක්කොම පෙන්නපන්. මගෙන් ඇවිල්ලා හපන් මං දෙන්නම් උඹට. கேட்டாங்க, கொடுத்தேன் படம் போறதுக்கு. You know, come and ask me direct. Hey, you say that you have doctorate, show us the degrees. I'll give you an answer. Hey, if any spirit comes to me direct, I know to attack it. For 38 years, I have been in this spiritual warfare and I never lost. 38 வருஷங்களாக අවුරුදු 38ක් பிசாசுகளோடு எதிர்த்து போராடி கொண்டு ஒரு நாளும் நான் தோல்வி அடையவில்லை. යක්ෂයන් එක්ක හැප්පිලා එක දවසක් මම පරාජය වෙලා නැහැ. ரப்சாக்கேயின் ஆவி எங்க போகும் தெரியுமா? රබ්සාගේ ආත්මය කොහෙටද දන්නවද යන්නේ? உங்ககிட்ட வரும். ඔබ ගාවට එනවා. The spirit of Rabshakeh will come to the believer. உங்க பாஸ்டருக்கு எங்கால காசு சர்ச் நடத்த? මේ ඔයාගේ පාසට කොහෙන්ද මේ සල්ලි මේ සභාව පවත්වගෙන යන්නේ? அவர் எப்படி இத்தனை நாடுகளுக்கு போறாரு? එයා කොහොමද ඇවිල්ලා ඒ රටවල් වලට යන්නේ? அவர் உண்மையிலேயே இத்தனை படிப்பு படிச்சாரா? ඇත්තටම මෙයා මෙච්චර ඉගෙනගෙන තියෙනවද? விளங்குதா உங்களுக்கு? තේරෙනවද ඔබලාට? உங்களுக்கு பதில் தெரியாதபடினால் நீங்களே ஏமாந்து விடுவீர்கள். ඔබලාට පිළිතුරු දන්නේ නැති නිසා ඔබලා රවටෙන්න යනවා. So the spirit of Rabshakeh will come to the innocent believer asking those questions. Where does your pastor get money to run the Bible college? I mean, he's traveling all over the world. And Rabshakeh's spirit is a ponna spirit. அந்த ஆவி எப்படி கேட்கும்? பயமுறுத்துற மாதிரி கேட்காது. ඒ ආත්මේ කොහොමද අහන්නේ? නිකන් බය කරනවා වගේ අහන්නේ. நிரோஷி නිරෝෂි உங்க பாஸ்டர் இப்படி எல்லாம் போறாரேடா. ඔයාගේ මේ පාස්ටර් මේ එහෙම යනවනේ. எப்படி? කොහොමද? ඔයා කඩුවල ඉඳලා ඇයි අනේ යන්නේ? කඩුවෙලින්ද ඒ අංග පෝරිංග? Naughty people. අර එපාවල ඉඳන් යන්නේ එපා. ඒ පාවලින්ද අංග පෝවේනා. You know, the spirit of Rabshakeh is an LGBTQ spirit. It's not masculine, it's not feminine, it's transgender, no gender, I don't know. Anything but anything smart. Rabshakeh அப்படித்தான் பேசும். அது ஒரு பொட்ட ஆவி. රබ්සාගේ ස්පිරිට් එක එහෙම තමයි. ඒක පොන්න පොට්ට ආත්මයක්. அது பொம்பளை இல்ல ஆம்பளை இல்ல. ගෑනුත් නෙවෙයි පිරිමිත් නෙවෙයි. அது என்னன்னா அதுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது. ඒක මොකක්ද කියලා උන්ට දන්නේ නැහැ අපිට දන්නේ නැහැ. விளங்குதா உங்களுக்கு? තේරෙනවද ඔබලාට? Brother Rohan, එයාපෝට් එක ළඟ brother එනවද? brother Rohan එයාපෝට් කිට ඉඟ පාරිංගලා බෙල්ලුව දෙපානේ. බෙල්ලු වේනා. එන්නකෝ ඒ. අයියෝ අංග වාංගලේ. හරිද? අර அந்த கேட்கும் போது නමුත් එහෙම අහනකොට நம்மளும் ஒரு மாதிரி ஆயிரும். අපිටත් මොනවද වෙලා යනවා. கூசும் தெரியுமா? නිකන් කිචි කිචි වගේ. හවුද නැද්ද? ඒ වගේ ඇවිල්ලා කතා කරනවා. ஆமாவா இல்லையா அப்படி வந்து பேசும் பொழுது. It's so sordid. The Rabshakeh ஆவி ஒரு கேவலமான ஒரு ஆவி. මේ රබ්ෂාගේ කියන ආත්මය ඉතා පහත්තු ජරාව ආත්මයක්. It's a very stupid spirit. It's not a smart spirit. Hey people, you know my king Sennacherib, he is very powerful. மக்களே, என் ராஜா ரொம்ப வல்லவர். ජනතාවනේ, මගේ රජතුමා බොහෝ බලවත්. உங்க ராஜா பெரிய ஆளோ? ඔබේ රජතුමා බොහොම බලවත්ද? இப்ப நீங்க எல்லாம் வெளியே வர முடியாம இருக்கீங்க. දැන් ඔබලා එළියට එන්න බැරුව ඉන්නවා. இப்படி මෙන්න මෙහෙම அந்த ரப்ஷாக்கே பேசுகிறான்.
ඒ රබ්ෂාගේ කතා කරනවා. You know what Rabshakeh says? He says, you know, my king says he can lend you 2,000 horses. If only you have 2,000 strong men to ride them. What a shame. What a shame. எங்க ராஜா சொல்றாரு අපේ රජතුමා කියනවා 2000 குதிரை சும்மா தாராரா. 2000ක් අස්පයෝ නිකන් දෙන්නල්ලු. அது ஓட்டுறதுக்கு 2000 பேர் உங்ககிட்ட இருக்கா? හැබැයි ඒක දක්කගෙන යන්න இந்த பாருங்க 2000ක් இருக்கு. இந்த පිරිමි பாருங்க ඉන්නවද? கீழ இருக்குது. எங்க? 23வது வசனம். நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய நான் ஆண்டவனோடே சபதம் கூறு. ඉතින් අශ්වයන් පිට නැගී යන්ට අසුරුවන් සොයා ගන්නට නුඹට පුළුවන් නම් නුඹ අශූරී රජු මාගේ ස්වාමියාට අප දුන්නොත් මම නුඹට අශ්වයන් 2000ක් දෙන්නෙමි. தக்கது. Now therefore I pray thee, give pledges to my lord the king of Assyria, and I will deliver thee 2,000 horses, if thou be able on thy part to set riders upon them. මේ තරහ වෙන්න එපා. මේක දේශනාවක් නෙවෙයි නම් මං කියනවා මේ වගේ පොන්න පට හරක්ගේ කතා අහන්න එපා කියලා කියන්නේ නැහැ. பாத்தீங்களா அந்த கதையை விளங்க நீங்க சும்மா வாசிச்சிருந்தா விளங்கியிருக்காது. If you just read it, you wouldn't understand it. What a shame. I mean, this is King Hezekiah. எசேக்கியா மன்னன். එසකියා රජතුමා 2000 குதிரை தாரே ஏறுறதுக்கு ஆள் இருக்கான்னு கேக்குது. කියන්නේ 2000ක් අශ්වයෝ දෙන්නම් දක්කන්න පිරිමි ඉන්නවද කියලා අහනවා. I'll give you 2,000 horses if only you have guys to ride them. எனக்கு நேரம் இல்ல. அது முதலாவது. அடுத்தது මීළඟට 27வது வசனத்துல இரண்டாவது செய்தி வருகிறது. 27 වෙනි පදේ දෙවනි පණිවිඩය පැමිණෙනවා. ஐயோ அசிங்கமா இருக்குது இது. ජරාවක් මේක. You know, after that the second speech happens, verse 27. Yeah, look at how sordid this fellow speaks, huh? Even இவ்வளவு அசிங்கமா பேசுறான்னு பாருங்க. කෙතරම් අප්‍රසන්න ලෙස කතා කරනවද කියලා බලන්න. அதற்கு ரப்சாக்கே, உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை என்றால் சிறுநீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷர் அண்டைக்கு அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார். එහෙත් රබ්ෂාකේ උන්ට උත්තර දෙමින් මගේ ස්වාමියා මේ වචන කියන්ට මා ආවේ නුඹේ ස්වාමියා නුඹ ළඟටද? නොහොත් පවුර පිට ඉන්න මනුෂ්‍යයන් නුඹලා සමග තමුන්ගේ අශූති කන පිණිසත් තමුන්ගේ මූත්‍රා බොන පිණිසත් ඔවුන් ළඟට නොවේදයි කීවේය. But Rabshakeh said unto them, Hath my master sent me to thy master and to thee to speak these words? Hath he not sent me to the men which sit on the wall, that they may eat their own dung and drink their own piss with you? Hello. இது பர்சனலா பேசுறேன்னு நினைக்காதீங்க. මේක පෞද්ගලිකව කතා කරනවා කියලා හිතන්න එපා. ஆனா பாருங்க இந்த ரப்சாக்கே ஆவி எப்படி வேலை செய்து இப்பன்ட்டு. නමුත් මේ රබ්ෂාකේ ආත්මය කොහොමද ක්‍රියා කරන්න කියලා බලන්න. I'm going to show you an interesting thing that happened a few weeks ago. It's not anything personal but real. ஒரு பாஸ்டர் எனக்கு விரோதமா பொய்யா பேசினார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். එක පාස්ටර් කෙනෙක් මට විරුද්ධව බොරුවට කතා කරනවා, ඔබලට දන්නවා. தெரியுதானே? දන්නවනේ? You all heard how a pastor spoke lies about me, that I wanted him to give me 86,000 rupees. 86,000 எனக்கு தரணும்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டதாக ஒரு ஆள் சொன்ன. எத்தனை பேருக்கு அந்த கதை தெரியும்? කී දෙනෙකුට ඒ කතාව දන්නවද? එක පාස්ටර් කෙනෙක් එයාගෙන් 86000ක් පාස්ටර් ඉල්ලුවා කියලා එහෙම ප්‍රකාශයක් කළා. அந்த ஆளுடைய நான் வீட்டுக்கு பலவந்தமாய் அந்த ஆள் என்னை கூட்டிக் கொண்டு போன போது பாஸ்டர் ஜூடும் என்னோடு வந்திருந்தார். ஜூட் ඒ පුද්ගලයාගේ නිවසට මාව බලහත්කාරයෙන් වගේ රැගෙන යනකොට මාව රැගෙන යන්න පාස්ටර් ජූඩුත් හිටියා. Pastor Jude was with me when that fellow forcibly invited me, begged me to come to his house. So after viewing his video, Pastor Jude wrote a comment to him saying, "Hey pastor, you are lying because I was also there." வை பார்த்த பாஸ்டர் ஜூட் ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. ඉතින් එයා දාපු වීඩියෝ එකට பாஸ்டர் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள், ஏனென்றால் நானும் பாஸ்டர் சுரேஷோடு வந்திருந்தேன். පාස්ටර් ඔබ බොරු කියනවා, මමත් පාස්ටර් සුරේෂ් එක්ක ඇවිල්ලා හිටියා. அதற்கு அந்த ஆள் போட்ட பதில் என்ன தெரியுமா? ඒකට එයා දාපු පිළිතුරු කුමක්ද දන්නවද? What was the response he wrote to Pastor Jude? நீ
பாஸ்டர் சுரேஷனுடைய பின்பக்கத்தை நக்குகிறவன் தானே. උඹ පාස සුරේෂ්ගේ පස්සලව කන එකානේ. You are somebody who licks the rear of Pastor Suresh. கவனிங்க. බලන්න. Same lingo here. එකම அதே பாஷை. ඒ භාෂාවම. விளங்குதா? තේරෙනවද? விளங்குதா உங்களுக்கு? තේරෙනවද? அதாவது ඒ කියන්නේ ரப்சாக்கே சொல்றான், රබ්ෂාගේ කියනවා நான் வந்தது உங்கள் ஆண்டவனோடு பேச. මං ආවේ උඹලගේ ඇවිල්ලා රජතුමත් එක්ක කතා කරන්න. I have come to speak to your boss. Who are you? நீங்கள் யார்? උඹලා කවුද? நீங்கள் உங்கள் மலத்தை, அதாவது கக்காவை திங்கிறவர்களும் உங்கள் மூத்திரத்தை சிறுநீரை குடிக்கிறவர்களும் அதே பாஷை. விளங்குதா? ඒ කියන්නේ උඹලා ඇවිල්ලා මිනිස්යන්ගේ මේ අසුචි කනේවුම් උඹලා ඇවිල්ලා අවුන්ගේ මූත්‍රා බොනේවුම්. Yeah. That they may eat their own dung and drink their own piss with அப்போ you. அந்த பாஸ்டர் ஜூடுக்கு சொன்னபோது அவனுக்குள் கிரியை செய்த ஆவி என்ன ஆவி? ரப்சாக்கேயின் ஆவி. விளங்குதா? දැන් ඒ පාස්ටර් කතා කරනකොට ඒ පාස්ටර් තුල ක්‍රියා කරපු ආත්මය මොකද්ද වෙන මොකක්වත් නෙවෙයි රබ්ෂාක ආත්මේ. So when that pastor fellow, I don't want to call him pastor, the way he responded to Pastor Jude shows that he was possessed by the LGBTQ plus spirit of Rabshake. இது என்ன பாதுகாக்க சொல்லல, நான் கிழிக்கிறதெல்லாம் கிழிச்சிட்டேன். ඒ කියන්නේ මම මේක මාව ආරක්ෂා කරගන්න කියන්නේ මං ඉරලියන්ට කියන්න ඕන දේවල් ඔක්කොම කිව්වා. அவர் பப்ளிக்கா மன்னிப்பும் கேட்டுட்டார். එයා ප්‍රසිද්ධියේ සමාවත් ඉල්ලුවා. I have told him nicely and he publicly asked forgiveness. So this is not anything to do with the problem here. But I want to show you that the spirit of Rabshake is in Sri Lanka. Rabshake இனுடைய ஆவி இலங்கைக்கு வந்து விட்டது என்று உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ඔබලාට කියන්නේනේ මොකක්ද කියලා කිව්වොත් රබ්ෂාගේ ආත්මය ලංකාවට ඇවිල්ලා ඉවරයි. அதே பாஷை, ඒ භාෂාව அதே போல விளங்குதா? ඒ වගේම நேரடியா மோத மாட்டான். நேரடியா மோத மாட்டான். ඍජුව මේ හැප්පෙන්නේ නැහැ. சின்னவங்களை அடிக்க பாப்பான். මේ පොඩි උන්ට ගහන්න හදනවා. Would not try to attack the leader, but attack the innocent people. You see, அடுத்து 28 இருந்து 36 வரை அவன் பேசுகிறான். ඊළඟට 28 ඉඳලා 36 දක්වා ඌ කතා කරනවා. And he is talking from verse 28 to 36. You know what he says to Hezekiah? What he sends as a message to Hezekiah? எசேக்கியா மன்னனுக்கு ரப்ஷாக்கே என்ன சொல்லி அனுப்புறான் தெரியுமா? රබ්ෂාගේ එසකියා රජතුමාට මොකක්ද නේද පණිවිඩයක් හැටියට යවන්නේ? கவனிங்க. බලන්න. உங்கள் மன்னனுக்கும் என் மன்னனுக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம். ඔබේ රජතුමාටත් මගේ රජතුමාටත් අතර තිබෙනා වූ වෙනස. What does Rabshakeh say to the people? The difference between your king and my king. இன்றைக்கு ரப்சாக்கே ஆவி என்ன செய்கிறது? අද රබ්ෂාගේ ආත්මය මොනවද කරන්නේ? சாதாரண கிறிஸ்தவர்களை பிடித்து සාමාන්‍ය කිතුණුවන් අල්ලගෙන உங்க பாஸ்டர் அப்படி, ஆனா எங்க பாஸ்டர் இப்படி. ඔයාගේ පාස්ටර් එහෙම ඇයි අපේ පාස්ටර් මෙහෙම? ஆமாவா இல்லையா? හවුද නැද්ද? And today the Rabshakeh spirit is talking to people saying, look at your pastor. He is useless. But our pastor, உங்க பாஸ்டர்களுக்கு சல்லி இல்ல, எங்க பாஸ்டருக்கு சல்லி இருக்கு. ඔයාගේ පාස්ටර්ට සල්ලි නැහැ. අපේ පාස්ටර්ට තියෙනවා. Your pastor doesn't have money. Our pastor has too much money. விளங்குதா? உங்க பாஸ்டருக்கு சொந்த சர்ச்சே இல்ல. ඔබේ පාස්ටර් ඇවිල්ලා යාට කියලා සභාවක්ම නැහැ. எங்க பாஸ்டருக்கு டோமே இருக்கு. අපේ පාස්ටර්ට ඩෝම් එකක්ම තියෙනවා. Your pastor doesn't have a church, but our pastor has a dome. உங்க பாஸ்டருக்கு ரெவரண்ட் பட்டம் இருக்கு, ஆனா எங்க பாஸ்டர் தீர்க்கதரிசி. ඔබේ පාස්ටර්ට ඇවිල්ලා රෙවරන්ඩ් පට්ටමක් තියෙනවා. අපේ පාස්ටර් අනාගත වක්තෘවරයෙක්. Your pastor has just a reverend ordination. Our pastor is a prophet. விளங்குதா? තේරුණාද? The spirit of Rabshakeh has deceived a lot of innocent people in Sri Lanka. இலங்கையிலே ரப்ஷாக்கேயினுடைய அந்த ஆவி நிறைய பேரை ஏமாத்திருச்சு. ලංකාවේ ඉන්න බොහෝ අහිංසක කිතුණුවන් ඒ
ආත්මය බොහෝ දෙනෙක් රවට්ටවුවා. விளங்குதா நான் சொல்றது? තේරෙනවද ඔබලාට කියන දේ? அந்த அந்த இரண்டாவது உரையிலே அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ඒ දෙවෙනි ප්‍රකාශය මොනවද කියන්නේ? Do you know what Rabshakeh is telling to the people in this second oracle? Our king went and attacked a lot of nations. எங்களுடைய மன்னன் எத்தனையோ தேசங்களை அடித்தார். අපේ රජතුමා බොහෝ දේශයන් වලට ප්‍රහාර එල්ල කළා. அந்தந்த தேசங்களுக்கு தெய்வங்கள் இருந்தன. ඒ දේශයන් වලට දෙවිවරු හිටියා. All those nations have their own deities, their gods. But no God could save those nations from my king. அந்த தெய்வங்களால் முடியாமல் போனது என் ராஜாவினிடத்துக்கு அந்த தேசத்தவர்களை காப்பாற்ற. ඒ දෙවිවරුන්ට බැරි වුණා මගේ රජතුමාගෙන් ඒ දේශවැසියන්ව ආරක්ෂා කරගන්න. உங்கள் தெய்வத்துக்கு முடியுமா என் ராஜாவினிடத்திலிருந்து காப்பாற்ற? ඔබේ දෙවියන්ට පුළුවන්ද මගේ රාජතුමාගෙන් උඹලව බේරගන්න? Can your God protect you from my king? மாவனே அங்கன தாண்டி அவன் தப்பு பண்ணான். එතන තමා ඌ ඇනගත්තේ. That was where he messed everything up. Who is listening to all these things? யார் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்? කවුද මේවා අහගෙන ඉන්නේ? பரலோகத்தின் தேவன், ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේ. எசேக்கியாவின் தேவன், හෙසකියාගේ දෙවියන් වහන්සේ. தாவீதின் தேவன், தாவீதின் தேவன், දාවිද්ගේ දෙවියන් වහන්සේ. இஸ்ரவேலின் தேவன். ඊශ්‍රායල්හි දෙවියන් The වහන්සේ. God of Hezekiah, the God of Jerusalem, the God of David, the God of Israel was listening to this. And the moment God heard this, God decided, I am going to attack Sennacherib directly. ஆண்டவர் தீர்மானிக்கிறார், நான் நேரடியாக இவனை அடிக்கப் போகிறேன். දෙවියන් වහන්සේ මේක ආපු ගමන් දෙවියන් වහන්සේ තීරණය කරනවා මම සෙනකරිබ්ට කෙලින්ම ගහනවා කියලා. ஐயோ பாருங்களே 19 அதிகாரம் முதலாவது வசனம். අනේ බලන්නකො 19 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. Look at chapter 19 verse 1. Poor Hezekiah. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்திக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதாகிய செப்னாவையும் ஆசாரியர்களையும் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்துக்கு இரட்டு உடுத்துக்கொண்டவர்களாக அனுப்பினார். ஐயோ பாவம். හෙසකියා රජය යසා තමාගේ ඇඳුම් මිරාගෙන ගෝනිරිදි පෙරවාගෙන ස්වාමින් වහන්සේගේ ගෘහයට ඇතුළුනේ. තවද ඔහු රජගෙදර ප්‍රධානිය වන එලියාකීම්ද ෂෙබ්නාද ලේකම්ද පූජකයන්ගේ වැඩිමහල්ලන්ද ගෝනිරිදි හඳවා අමෝස්ගේ පුත්‍රෝ යෙසායා අනාගත වක්තුරු ළඟට ඇරියේය. And it came to pass when King Hezekiah heard it, that he rent his clothes and covered himself with sackcloth, and went into the house of the Lord. And he sent Eliakim, which was over the household, and Shebna the scribe, and the elders of the priests covered with sackcloth, to Isaiah the prophet, the son of Amos. அந்த அதிகாரத்தை நீங்கள் பிறகு வாசித்து பாருங்களா. ඒ පරිච්ඡේදය ඔබ පසුව කියවලා බලන්න. You can read the chapter later on, right? ஆனால் නමුත් நீங்கள் 32வது வசனத்தை இருந்து வாசிப்போம். ඔබ 32 වෙනි පදේ ඉඳලා මේ අවස්ථාවේ කියවමු. Now let's read from verse 32. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. ස්වාමින් වහන්සේ අශූර් රජු ගැන මෙසේ කියනසේක අශූර් රජ මේ නුවරට ඇතුළු වෙන්නේවත් ඊගහක් ඊට. கேட்க வேண்டாம். Therefore, thus saith the Lord concerning the king of Assyria, he shall not come into this city. இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை. ඊගහක් ඊට විදින්නේවත් நே ඒක කියලා ඉන්න. Nor shoot. ஹலோ தெரியுதா? அவன் இந்த நகரத்துக்குள் வர மாட்டான். எசேக்கியா හෙසකියා ඌ මේ නගරයට ඇතුළු වෙන්නේ නැහැ. Hezekiah, Sennacherib cannot come into Jerusalem. His arrows will not come to Jerusalem. அவனுடைய அம்பும் கூட எருசலேமுக்குள் வராது. උගේ එක ඊතලයක්වත් එරුසලමට එන්නේ නැහැ. இதற்கு முன் கேடகத்தோட வருவதும் இல்லை. උන් පලියක් එක්ක එන්නෙත් නැහැ. Nor come before it with shield. இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. ඒකට විරුද්ධව කිසිම ගොඩල්ලක් ගොඩනගන්නෙත් නැහැ. Nor cast a bank against it. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். ඔහු මේ නුවර තුලට නැවිත් තමා ආමගින් හැරියන්නේය. By the way that he came, by the same shall he return. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? Do you know why? என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை
கர்த்தர் உரைக்கிறார். මක්නිසාද මා නිසාත් මාගේ මෙහෙකරු දාවිද් නිසාත් මේ නුවර ගලවන්ට මම ඒක රැකගන්නෙමි කියා ඇරියේය. For I will defend this city to save it for my own sake and for my servant David's sake. பொதுவா என்ன நடந்திருக்க வேண்டும்? පොදුවේ කුමක්ද සිද්ධ වෙන්න ඕන? எசேக்கியாவை ஆண்டவர் பலப்படுத்தி හෙසකියාව දෙවියන් වහන්සේ ශක්තිමත් කරලා எசேக்கியா போய் செனகெரிபோடு யுத்தம் செய்து செனகெரிப் தோல்வி அடைந்து ஓட வேண்டும். அப்படிதானே? හෙසකියා ගිහිල්ලා සෙනකරිබ්ට ගහලා ඉවරලා සෙනකරිබ් බය වෙලා පලා දුවන්න ඕනේ. එහෙමනේ සිද්ධ වෙන්න ඕන. Under normal circumstances, God should empower Hezekiah, who would then go against King Sennacherib, and Sennacherib will be defeated and he would run away to Nineveh. This time, no. God said, no, I am going to attack him direct. You sleep. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் எசேக்கியாவுக்கு? நான் நேரடியாக அவனை அடிக்க போகிறேன், நீ நிம்மதியா தூங்கு. දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? හෙසකියාට මම කෙලින්ම උට ගහන්න යනවා, උඹ ඇවිල්ලා ඔබ පාඩුවේ නිදාගනි. ஓகே, வாசிப்போமா? කියමුද? 35வது வசனம். 35 වෙනි පදය. Verse 35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். ඒ රාත්‍රියේ ස්වාමින් වහන්සේගේ දූතයා පිටත්ව ගොස් අශූර්වරුන්ගේ කඳවුරේ 185,000කට පහර දුන්නේය. And it came to pass that night that the angel of the Lord went out and smote in the camp of Assyrians 185,000. விளங்குதா? තේරුණාද? எருசலேமை சுற்றி பாளையம் போட்டிருந்த 185,000 அசீரிய ராணுவத்தை ஒரு தேவதூதன் ஒரு இரவிலே அடித்து கொன்று போட்டு விட்டார். යෙරුසලම වටා දාලා තිබුව 185,000ක හමුදාව එක දූතෙක් ඇවිල්ලා රාත්‍රී කාලේ ගහලා විනාශ කරලා දැම්මා. One angel was sent by God to destroy 185,000 soldiers of the great Assyrian empire who had by then besieged Jerusalem. அடுத்த வசனம். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய செனகெரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். එවිට අශීරී රජු සෙනකරිබ් පිටත්ව ගොස් නිනිවේ වාසය කළේ. So Sennacherib, king of Assyria, departed and went and returned and dwelt at Nineveh. அடுத்த வசனத்தை பாருங்களேன். பாவம், அவன் எப்படி செத்து போனான்ட்டு. ඊළඟ පදේ බලනවා කොහොමද ඌ මැරලා ගියේ කියලා. Look how he died in the next verse. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவிலிலே சாமி கும்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, அதாவது பணிந்து கொள்ளுகிற போது, அவன் சொந்த குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடினார்கள். ஐயோ, மகன்மார் 2 பேர் வெட்டி கொண்டுட்டாங்க. තවද ඔහු තමාගේ නිස්කරකේ ගෘහය කියන්නේ උගේ දෙයියෝ නමස්කාර කරන් ඉන්නකොට ඔහුගේ පුත්‍රයෝ වන අදමලෙක්ද ෂෙර්ෂර්ද ඔහුගේ කඩුවෙන් මරා අරරත් දේශයට පලා ගියෝය. And it came to pass, as he was worshipping in the house of Nisroch, his god, that Adramelech and Sharezer, his sons, smote him with the sword. ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்காக தன்னுடைய தூதனை அனுப்பி யுத்தம் செய்தார். දෙවියන් වහන්සේ හෙසකියා රජතුමා උදෙසා තමන්ගේ දූතයා යවලා යුද්ධ කරා. God sent his angel to fight on behalf of King Hezekiah. எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்தது பல வருடங்களுக்கு முன்னால். අවුරුදු ගණනාවකට පෙර මට ලොකු භාග්යක් ලැබුණා. உங்கள் சில பேருக்கு தெரியும். සමහර කාට දන්නවා. Some of you know this. How many of you know about this? எத்தனை பேருக்கு இது தெரியும்? ඊදෙනේ මේක දන්නවද? எத்தனை பேருக்கு தெரியாது? ඊදෙනේ මේක දන්නේ නැද්ද? ஓகே. பல வருஷங்களுக்கு முன்னால் අවුරුදු ගානකට කලින් நான் ஒரு நாட்டிலே பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன். මම එක රටක දේශනා කරගෙන ඉන්නවා. A number of years ago, I was preaching in a church in another country. And there was a senior archaeologist who was heading archaeological expeditions in Israel, who was in that meeting. இஸ்ரவேலிலே எப்ரோனிலே பல என்ன சொல்றது அதுக்கு ஆர்கியாலஜி புவியியல் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருந்த ஒரு தலைவர் என் கூட்டத்திலே இருந்திருக்கிறார். ඒ අවස්ථාවේදී ඒ මගේ රැස්වීම වලදී කියන්නේ යෙරුසලමේ හිට ප්‍රධාන පුරාවිද්‍යාඥයෙක් ඒ රැස්වීමට සහභාගී වෙලා හිටියා. அதற்கு பிறகு அவர் செய்தி அனுப்பி என்னை வந்து சந்தித்தார். ඊට පස්සේ ඔහු පණිවිඩයක් ඇවලා දේවගතුමා වෙවිලා හම්බුණා. ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று வந்தார். මම ඔයාට එක ත්‍යාගයක් ලබා දෙන්න ඕන කියලා ආවා. Later on he made an appointment to meet me and he came saying that he wants to give me a gift. And he gave me this gift with the authentic certificate that I have in my office. இதற்குரிய அந்த சரித்திர சான்றிதழோடு எனக்கு இதை கொடுத்தார். මේකට අදාළ ඒ ඉතිහාසාත්මක වටිනාකමක් තියෙන සහතිකයත් එක්ක මට මේක ප්‍රදානය කළා. இப்போ நாம் பார்க்கிற எசேக்கியா ராஜா தன்னுடைய படுக்கையில வைத்திருந்த விளக்கு. මේක ඇවිල්ලා හෙසකියා රජතුමා තමන්ගේ
ඒ කියන්නේ නිදාගන්න තැන තබන් හිටපු පහන. This was one of the lamps that King Hezekiah reportedly used in his bedchamber. And this, if auctioned, could be sold for millions and millions and millions of dollars. இதை ஏலத்திலே விற்றால் எத்தனையோ மில்லியன் கணக்கான டாலர் இருக்கு. தயவு செய்து வந்து களவெடுக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு எங்க விற்கிறதுன்னு தெரியாது. කරුණාකර මේක මේ ගන්න හොරකම් කරන්න හදන්න එපා. මේක ඔක්ෂන් එකකට දැම්මොත් එහෙම ලාංසු දැම්මොත් එහෙම මේකට මිලියන් ගණන් ඩොලර් කියන්න පුළුවන්. නමුත් ඕගොල්ලන්ට දන්නේ නැහැ කොහෙද විකුණන්නේ කියලා. ඒක උස්සන්න එපා. You wouldn't know how to sell this. So I am really honored by God who gifted me this wonderful blessing. Okay, that's all. ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ ඒක මට දුන්නා. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு என் ஊழியத்தில் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ඒක මට සේවය ලැබුණු ලොකු භාගයක් කියලා මම හිතනවා. இப்போ இந்த சரித்திர கதை உங்களுக்கு விளங்கியதா? දැන් මේ ඉතිහාස කතාව ඔබට වැටහුණාද? Did you understand the story? Shall we run a fast synopsis? ஒரு சின்ன சுருக்கத்தை பாப்போமா? අපි ඊටාම පොඩි සාරාංශයක් බලමුද? உலகின் எல்லா நாடுகளையும் தோற்கடித்த அசீரியாவுக்கு ලෝකයේ සෑම රටකටම පහර දුන්න පරාජය කරවා වූ ඒ අසිරියාවට எருசலேமை பிடிக்க முடியாமல் போய்விட்டது. යෙරුසලම අත්පත් කරගන්න බැරි වුණා. Assyria, which became a world empire and defeated every other country, could not capture that small city called Jerusalem. Why? ஏன்? ඇයි? ஒருவருடைய பலமும் இன்னொருவருடைய பலவீனமும். කෙනෙක්ගේ බලයත් ඒ වගේම තවත් කෙනෙක්ගේ බැලහීනකමත්. Because of one person's might and another person's weakness. The might of Hezekiah and the weakness of Rabshakeh. எசேக்கியாவினுடைய பலமும் එසකියාගේ බලයත් ரப்சாக்கே என்பவனுடைய பலவீனமும். රබ්ෂාකේ කියන පුද්ගලයාගේ බැලහීනකමත්. ரப்சாக்கே தன் ஆண்டவனாகிய செனகெரிபை நம்பினான். රබ්ෂාගේ තමාගේ දෙයියෝ වෙන සෙනකරිබ්බ විශ්වාස කරා. Rabshakeh believed in his master, the king Sennacherib, when Hezekiah believed in his master, the Lord God of Israel. எசேக்கியா தன் எஜமானாகிய கர்த்தரை நம்பினார். හෙසකියා තමන්ගේ ස්වාමිය වන ස්වාමීන් වහන්සේව විශ්වාස කරා. ஆகவே இந்த யுத்தம் செனகெரிபுக்கும் ரப்சாக்கேக்கும் எசேக்கியாவுக்கும் அல்ல, செனகெரிபுக்கும் தேவனுக்கும். ඒ නිසා මේ යුද්ධය ඇවිල්ලා රබ්ෂාකේටත් හෙසකියාටත් නෙවෙයි සෙනකරිබ්ටත් දෙවියන් වහන්සේටත්. So the battle was not between Rabshakeh and Hezekiah, but Sennacherib and the God of Israel. இன்று இஸ்ரவேலிலே நடக்கும் யுத்தமும் அப்படித்தான். අද ඉස්රායලයේ සිද්ධ වෙන යුද්ධයත් ඒ වගේ තමයි. பெஞ்சமின் நத்தானியாவுக்கும் சின்வாருக்கும் இடையிலே நடக்கிற ஒரு யுத்தம் அல்ல அது. බෙන්ජමින් නතාන්යාහුටත් සින්වාටත් අතරතුර සිද්ධ වෙන යුද්ධයක් නෙවෙයි මේක. The war in Israel is not between Bibi and Shinwar. It's between Dagon and the God of Israel. தாகோனுக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் இடையிலே நடக்கிற யுத்தம். දාගොන්ටත් ඉස්රායල්ගේ දෙවියන් වහන්සේටත් අතර සිදු වෙනා යුද්ධයක් මේක. ஆகவே எசேக்கியாவின் தேவன் இன்று இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறார். එම නිසා හෙසකියාගේ දෙවියන් වහන්සේද ඉස්රායල්ගේ දෙවියන් වහන්සේ හැටියට ඉන්නවා. God of Hezekiah is the God of Israel.